வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ETL அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் எனி டேட்டா விஷுவலைசேஷன் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ராக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இன்புட் பண்ணிட்டீங்க உங்களோட பவர் பிஐக்குள்ளே. அதுக்கப்புறமா அந்த டேட்டா உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு தகுந்ததாக இருக்கா, இல்லை அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்ப்போம். ஸோ இது மேபி 4 பார்ட்ஸ், வேறு வேறு வீடியோஸில் 4 பாகமாக நம்ம படிப்போம். ஏன்னா ஒரே இதில் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்தாலும் உங்களால் கேட்க முடியாது. அதனால் நம்ம வேறு வேறு வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பவர் பிஐயில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எது ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் குவரி எடிட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ பவர் குவரி எடிட்டர் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது. ஓகேவா? இந்த பவர் குவரி எடிட்டருக்கு நான் எப்படி போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பவர் பிஐ உங்களுக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். தட் இஸ் லோடு, ட்ரான்ஸ்ஃபார்ம், கேன்சல். இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பவர் குவரி எடிட்டருக்கு கொண்டு போயிடும். இல்லை நான் வேறு விதமாக கொண்டு போகணும், நான் பவர் பிஐ டெஸ்க்டாப்லேருந்து எடுத்துகிட்டு போகணுனாலும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அது எப்படி எடுத்துகிட்டு முடியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை பவர் குவரி எடிட்டருக்கு கொண்டு போகும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபேஸில் எப்படி பிடிஎஃப் இம்போர்ட் ஆகும், எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்பில் பவர் பிஐ எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலமாக எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ அமேசான், ஏஎம்எஸ், இசரன், ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ இப்போ இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ், இந்த ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டாலும் இந்த அமேசான் ஸ்டாக் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த அமேசான் ஸ்டாக் ப்ரைஸ், அதுக்கு கீழே இருக்கிற ஒரு டேட்டா, ஓகே, இந்த புல்டு ஃப்ரம் யாஹூ ஃபினான்ஸ், அதுவும் ஒரு ரோவாக வந்துடுச்சு. அண்ட் இந்த டேட்டும் ஒரு ரோவாக உங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆனால் இது நான் டேரெக்டாக ஒரு டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பெட்டர் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னென்ன டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான் இப்போதைக்கு 2 டேபிள் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். எந்தெந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு மட்டும் கொடுங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை பவர் குவரி எடிட்டருக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் பவர் குவரி எடிட்டர். இதில் நம்ம எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இது ஒரு பவர் குவரி எடிட்டர். உங்களுக்கு பவர் பிஐ டெஸ்க்டாப் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் குவரி எடிட்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பவர் குவரி எடிட்டரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். லெஃப்ட் சைடில் குவரிஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணுற எல்லா டேபிள்ஸ், ஷீட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறீங்க, ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை குவரி எழுதுறீங்கனாலுமே அது இங்கே தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த ஷீட்டோட நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இப்போ எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஷீட்டோட நேம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஷீட்டோட நேமை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக இங்கே நீங்கள் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அந்த ஆல் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், இந்த ஷீட் பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸோ இல்லைனா எனேபிள் லோட் டு ரிப்போர்ட், இல்லைனா இன்க்ளூட் இன் ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ், ஸோ இது எல்லாமே என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பர்டிகுலர் குவரியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க இங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற ஒரு ஸ்டெப்பும் இங்க வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகே. இதுதான் இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ். நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு விஷயமுமே வந்து இங்க ரெக்கார்ட் ஆகும். ஆல்ரெடி இங்க என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சோர்ஸ். அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம் இல்லையா? ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு இவ்ளோ டேபிள்ஸ் காமிச்சது. பேஜ். அதுலேருந்து சோர்ஸ். இந்த சோர்ஸ்லேருந்து நாம வந்து அத நேவிகேட் பண்ணி 2 டேபிள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பேஜோட அதாவது டேட்டா டைப் ஒரு காலமோட டேட்டா டைப்ப இதுவா கன்சிடர் பண்ணி எழுதிக்குது. ஸோ காலமோட டேட்டா டைப்ப இது எதுவா கன்சிடர் பண்ணிருக்குன்னா, எல்லாமே ஏபிசி அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிருக்கு. ஃபைன். இப்ப நம்ம எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு 3 ரோவ வந்து டீல் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னோட ரோ ஆக்சுவலி ஆரம்பிக்கிறது என்னோட டேட்டா வந்து ஆக்சுவலி ஆரம்பிக்கிறது இந்த ரோலேருந்து தான் இல்லையா? பட் எனக்கு இந்த ரோலேருந்து இதாயிருச்சு. ஸோ நான் இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1, 2, 3 எனக்கு வந்து இந்த 3 ரோவும் எனக்கு வந்து டெலீட் ஆகணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஹோம்ல வந்து ரிமூவ் ரோஸ் ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரோஸை போய் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிமூவ் ரோஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, எனக்கு வந்து ரிமூவ் டாப் ரோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து டாப் 3 ரோஸ் ஓகே. ரிமூவ் டாப் 3 ரோஸ். இந்த 3 ரோஸை வந்து டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ டெலீட் பண்ண உடனே எனக்கு இப்படி வந்துருச்சு. ஃபைன். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரோ இருக்கு இல்லையா? இதுதான் எனக்கு ஹெட்டராக வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர். எல்லாமே சிம்பிள் கிளிக்கு தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்னு கொடுத்துட்டேன். ஃபைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டு ஃபர்ஸ்ட் ரோ வந்து எனக்கு ஹெட்டராக வந்துருச்சு. வெரி குட். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டாக நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லையுமே நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு திங் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட டேட்டா ரோஸ் அண்ட் காலம்ஸில் காலமோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா? ஓகே. காலம் நேம் கரெக்டாக வந்து ஹெட்டரில் இருக்கா? இப்போ இது வந்துச்சு. செகண்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, டேட்டா டைப் எல்லாமே கரெக்டான டேட்டா டைப்பில் இருக்கா? சரி, டேட்டா டைப்னா என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களோட நேம்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதிலே இந்த என்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ நேம்ங்கிற காலம் என்ட்ரீஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தானே இருக்கணும் இல்லையா? நேமில் வந்து நம்ம நம்பர் கொடுப்போமா? கோமதி 1, 2, 3 அப்படின்னு நான் கொடுப்பேன். நான் நம்பர் மாட்டேன். ஸோ நேமில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கணும். ஓகே. அதே வந்து ஒரு டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டேட் அப்படிங்கிற ஒரு காலம் இல்லைன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு டேட் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 20, 20. அப்போது இது வந்து திஸ் இஸ் இந்த டேட் ஃபார்மேட். இது வந்து டேட் அப்படிங்கிற டேட்டா டைப். இதை நான் வந்து நம்பருங்கிற டேட்டா டைப்பில் கொடுக்கக்கூடாது. சரி, கொடுத்தா என்னமா ஆகும்? கொடுத்தா நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வராது. நம்ம அதை விஷுவலைசேஷன் பார்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன ஆகும், என்ன ப்ராப்ளம் வருங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்து என்ன செக் பண்ணும், எல்லாமே ப்ராப்பரான டேட்டா டைப்பில் இருக்கா செக் பண்ணுமா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் இது வந்து என்னவா எடுத்துக்கிச்சு, ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு காலம்லையும் ஓகே, ஒரு காலம்லையும் இந்த லெஃப்ட்டு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை அது டிடெக்ட் பண்ணியிருக்குங்கிறது உங்களால் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏபிசின்னு இருந்தால் அது வந்து ஸ்ட்ரிங் காலமாக டிடெக்ட் பண்ணியிருக்கு. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. 1.2ன்னு இருந்தால் அது டெசிமல், டாலரில் இருந்தால் அது ஃபிக்ஸட் டெசிமல், 1, 2, 3னா ஹோல் நம்பர், பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜாக காமிக்கும். ஆனால் எனக்கு இது டேட் இல்லையா? ஆனால் இது வந்து ஸ்ட்ரிங்காக காமிக்குது. இது தப்பு. இது தப்புனா இதை நான் வந்து ஒரு பவர் பிஐல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன், லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான விஷுவலைசேஷன் கிடைக்காது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுவேன். என்னவா சேஞ்ச் பண்ணணும்? டேட்டா சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்போ நான் டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா ஒரு சில டேட் வந்து ப்ராப்பரான டேட்டா டைப்பில் இல்லை. ஓகே. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு சில இது வந்து ப்ராப்பரான டேட்டா டைப்பில் இல்லை, அதனால அந்த எரர் வருது. ஏன் ப்ராப்பரான டேட்டா டைப்பில் இல்லை? ஸோ நீங்கள் இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி எப்படி இருக்குது, 4/21, 2017 ஃபஸ்ட்டு காலம்லாம் ஓகேவா? 4/20, 2017. அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள்,
2வதா இருக்கிறது வந்து ஆக்சுவலா இது என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன இவங்க அந்த பிடிஎஃப்ல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4ங்கிறது வந்து டே, 4ங்கிறது வந்து மந்த்து, 21ங்கிறது வந்து டே, 2017ங்கிறது வந்து இயர் அப்படின்னு எடுத்து இது போட்டிருக்காங்க. பட் பை டிஃபால்ட் பவர் பிஐ எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, 4ங்கிறது வந்து டே, ஆக்சுவலி 4ங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் மந்த்து, நம்ம பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும். பட் இது எப்படி கண்டுபிடிக்கும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டே, ஓகேவா, செகண்ட் இருக்கிறது வந்து மந்த். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, 21 ஒரு மந்தே கிடையாதா, அதனால அதால் கன்சிடர் பண்ணிக்க முடியல, அதனால அங்கே எரர் அடிக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எரர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4/21/2017. இப்போ நான் இதை வந்து ஒரு டேட்டா கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன எரர் வருது அப்படின்னா, அதோட டேட்டா கன்வெர்ட் பண்ணும்போது எந்தெந்த டேட்லாம், அதாவது மிடில் வர காலம், மிடில் வர செக்ஷனில் எதெல்லாம் 12க்கு மேலே இருக்கோ அதெல்லாமே எரர் வரும். ஓகே, ஆட் அ நியூ ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ 12ல் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா, 04ங்கிறது வந்து டே, அது எடுத்துக்கிச்சு, 12ங்கிறது மந்த்து, 2017ங்கிறது வந்து இயர். ஓகே, பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, மற்றதெல்லாம் வந்து இப்படி மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த எரரை ஹேண்டில் பண்ணோம். இந்த எரர் ஹேண்டில் பண்ணுறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து ரோஸை டெலிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ரோ வந்து எப்படி காலமாக மாற்றுறோம், அந்த ஃபர்ஸ்ட் ரோவை எப்படி வந்து ஹெட்டராக மாற்றுறோம், அண்ட் ஒரு ரோவையும் எப்படி வந்து அது ப்ராப்பரான, ஓகே, இதுலேயும் எல்லாமே எரர். பிகாஸ் வந்து இது என்னவா இருக்குது, ஓகே, என்னவா இருக்குது இது, பிகாஸ் இது வந்து டாலரில் கொடுத்து டாலர் சைனோட சேர்த்து வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து அதனால தான் அது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு, $902 அப்படின்னு இருக்கிறதுனால அது ஸ்ட்ரிங்காக எடுத்துச்சு. நீங்கள் இது எதில் சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு எரர் வரும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எரர் வரும். வால்யூம் வந்து டிஃபால்ட்டாக அது 1.2ன்னு கன்சிடர் பண்ணிச்சு. இப்போ இந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேட்டாவை பிடிஎஃப் வந்து இம்போர்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ரோஸ் டெலீட் பண்ணிவிட்டு மாற்றலாங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் வந்து போஸ்ட் பண்ணி விடுறேன், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்தராக அடுத்ததில் பார்க்கும்போது இந்த மாதிரி எரர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒன்று, அதுதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது வந்து ஒரு மென்யூஸாக நம்ம வந்து டீல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹோமில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஹோமை விட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து போகலாம். ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த ஒரு ஆப்ஷன்ஸும் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆட் காலம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ரெண்டும் வந்து நான் டீல் பண்ண மாட்டேன், ரன் ஆர் ஸ்கிரிப்ட் அண்ட் ரன் பைத்தன், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். நம்ம பேசிக்காக இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸுக்கு போகலாம். ஃபைனலி லைக் கம்ப்ளீட்டாக ஒரு டேஷ்போர்ட் வரைக்கும் டிசைன் பண்ணிவிட்டு நம்ம அட்வான்ஸ் போகலாம். அண்ட் ஆட் காலம், அதுலேயும் வந்து இது எல்லாமே இந்த ஆர் அண்ட் பைத்தன் வந்து ஆட் காலமில் ஏஐ அனாலிட்டிக்ஸ் வந்து நான் டீல் பண்ண மாட்டேன், பிகாஸ் இது பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும். நீங்களுமே ட்ரை பண்ண முடியாது, நான் சொல்லி கொடுத்தாலுமே உங்களால் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். தென் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்ப்போம். டூல்ஸ், ஹெல்ப். டூல்ஸில் நம்மளுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு ஓகே ஃபைன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் இதை கவர் பண்ண முடியும். பட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணு மென்யூஸ் தான். இது நம்ம ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எரர் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத செக் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.